Mr. Sabapathy Muthukumar sir onto the screen. Very good. Congratulations. Very good. Good job. Big round of applause. நல்லா கவனிங்க. அவங்க எவ்வளவு அழகா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க நல்லா கவனிங்க. இங்க வரவங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட விளைவு பாத்தீங்கன்னா மெடிசன், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் சரியில்லாம இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு யாராவது ஒருத்தவங்க நமக்கு தேவைப்படுறாங்க. குழந்தையில இருந்தே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ் மஸ்ட் அம்மாவோ அப்பாவோ கூட இருந்தே ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் வளர்ச்சி. அப்போ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு யாராவது ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா வாத்தியார் தேவைப்படுறாங்க. காலேஜ் போனீங்கன்னா ப்ரொஃபசர் தேவைப்படுறாங்க. ஜாபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ் தேவைப்படுறாங்க. நீங்க ஆண்டர்பிரினர் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனர் தேவைப்படுறாங்க. எல்லா விஷயத்திலயுமே ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோச் தேவைப்படுறாங்க. நீங்க சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோச் தேவைப்படுறாங்க. எல்லாத்துக்குமே ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க. யார் ஒருத்தவங்க அந்த ஒருத்தவங்களை கரெக்டா யூஸ் பண்றாங்களோ அவங்க வளருவாங்க. நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் வீட்லயே நீங்க கவனிச்சு பாருங்க. நிறைய பசங்க இருந்தாலும் கங்க்ராச்சுலேஷன் 10 days ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நிறைய உங்க வீட்டுல நிறைய பசங்க இருந்தாலும் நீங்க நல்லா கவனிங்க. எந்த பையன் எந்த பொண்ணு உங்க வீட்டுல நீங்க சொல்றத டக்குன்னு கேக்குதோ அது கிடைக்கிற நிறைய விஷயங்கள் மத்த யாருக்கும் கிடைக்காது. குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம் சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப கவனமா இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ் கோச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காங்க. உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ப்ரீ ஜட்ஜ் பண்ணாம உங்களோட லைஃப் ஸ்டைல் காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன வேலை செய்றீங்க, என்ன மாதிரி உணவு பழக்கத்துல இருக்கீங்க, நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டி இருக்கு, நீங்க இதை உங்க கோச் கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க கேட்கணும். கேட்டு அதை பர்சனலைஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நமக்கு எப்ப என்ன சாப்பிடணும்ன்றது சொல்லி தரதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா அதை கரெக்டா சாப்பிட ஆரம்பிச்சோம்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த வாய்க்குள்ள போற இந்த விஷயத்துலதான் கேம் சேஞ்சரே ஸ்டார்ட் ஆகும். உங்களை யாராவது ஒருத்தங்க இதை சாப்பிடாதுன்னு சொன்னாதான் இன்னும் வேகமா சாப்பிடு. 2 ஸ்வீட்டுக்கு மேல எடுத்துக்காத, ஸ்வீட் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க. 1/4 கிலோ ஸ்வீட் பாக்கெட்டு மொட்டை மாடிக்கே போயிடும். தேடிக்கினே இருப்பீங்க வீட்டுல உட்காந்து 4 நிமிடம் சாப்பிட்டு வரும். ஏன் அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடாது. கம்முன்னு விட்டுதீங்கன்னா 2 ஸ்வீட்டோட போயிட்டு இருக்கோம். நீங்க நோ சொன்னீங்கன்னா எஸ் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது என்னன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா ஒரு ஃபியர் இருக்கும். நமக்கு பயம் இருந்தது அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்னன்னா உணவு பிரச்சனை தான். உணவுலதான் பிரச்சனையே வருது. நம்ம எதை சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு தெரியாதனால. உங்களுக்கு லக்கிலி இந்த நியூட்ரிஷன் கிளப்ல பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு ஈட்டிங் ஹேபிட் சேஞ்ச் பண்ண சொல்ல நீங்க நல்லா கவனிங்க. காலையில சாப்பாடு காலையில ஷேக் எடுக்க சொல்றாங்க. மதியானம் உங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட சொல்றாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நைட்ல ஷேக் எடுங்க. இல்லைன்னா டிஃபன் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு டிஃபன் எடுக்கணும் தான் ஆசை இருக்கு. நம்ம ரெகுலரா சாப்பிடறது தான். இன்னும் ஹெல்த்தியா சாப்பிடணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம நம்ம பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன்லயே இருக்கும். எல்லாமே நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா அது ஹெல்த்தி பண்றது எப்படி, நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுறது எப்படின்னு நமக்கு தெரியல. நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா இனிமேட்டு வர ஜெனரேஷன் எல்லாமே நம்ம ஆரோக்கியமா சாப்பிடல அப்படின்னா உங்களை அறியாமையே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சேர்த்து வச்ச பணமும் நீங்க கஷ்டப்பட்ட எல்லா பொருளுமே கண்ணுக்கு முன்னாடி விட்டுட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. காசு இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னாலோ இல்ல பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப டைம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னாலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இட்டுன்னு போயிடுங்க. அதுக்கப்புறம் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அங்க போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல் காரணம் உணவு பழக்கம். இங்க நீங்க உடனே உங்களுக்கு உணவு பழக்கத்தை தான் சரி பண்றதுக்கு நாங்க சொல்லித்தரோம். அந்த உணவு பழக்கத்தை நீங்க கரெக்ஷன் எடுத்துக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். உணவு பழக்கம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்க கவனிங்க. இங்க நீங்க நைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஷேக் எடுக்கிற ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஷேக் எடுக்க வந்திருக்கீங்க. மதியானம் பாத்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பிடணும். நைட்ல நீங்க என்ன மாதிரி ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும். இதே நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க மதியானத்துல இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். இல்ல வெயிட் கெயின்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க 3 வேளையுமே இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா உங்க ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்க நியூட்ரிஷனோட உங்களோட கார்போஹைட்ரேட் ஹெல்த்தி நியூட்ரிஷனை பாத்தீங்கன்னா உணவு பழக்கத்திலேயே எப்படி நீங்க கரெக்ஷன் பண்ணலாம்ன்றத இங்க இருக்கிற வெல்னஸ் கோச் பாத்தீங்கன்னா அழகா அதை பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷூட் மாதிரி பண்ணி உங்களுக்கு உங்க உணவு பழக்கத்தை எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும்ன்றத சொல்லி தராங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான ஒரு தோசையை நீங்க எப்படி பாத்தீங்கன்னா ஹெல்த்தி வேல ரெடி பண்ணணும்ன்றத நம்ம பார்க்கலாம். போடுப்பா. இப்ப நம்ம கப்பக்கிழங்குல சப்பாத்தி இல்ல புரோட்டா அந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கப்பக்கிழங்கு இப்ப பொடி பொடியா கட் பண்றோம். சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நம்ம அடுத்து வேக வைக்க போறோம். இந்த கட் பண்ணதுல அந்த தோலை உரிச்சிடணும். அப்பதான் வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ உரிச்சு வச்சிட்டோம். இதை அப்படியே இட்லி சட்டில் வேக வைக்க போறோம். நம்ம இட்லி சட்டில் வச்சாச்சு. ஓகே, இப்போ வெந்து எடுத்ததை நம்ம மசிக்க போறோம். அதை அமுக்கணும்னே பாருங்க நல்லா வெந்துருச்சு. இதுக்குள்ள நரம்பு மாதிரி இருக்கும். அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமா மசிக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா நசுக்கணும்னா அப்படியே நல்லா மசிச்சு மாவு மாதிரி வந்துடும். மாவு மாதிரி வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம கையிலேயே தட்டுனோம்னா அப்படியே நமக்கு ஒரு சப்பாத்தி ஃபார்மேட்ல வந்துடும். இதை கல்லில் அப்படியே போட்டு நம்ம ஹீட் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான கப்பக்கிழங்கு சப்பாத்தி ரெடி. இதை நம்ம நான் மாதிரியும் சாப்பிடலாம், புரோட்டா மாதிரியும் ஃபீல் இருக்கும், சூப்பரா இருக்கும்.
இப்ப நம்ம இந்த ரோட்டிக்கு வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பால் வந்துட்டு 1 லிட்டர் எடுத்திருக்கோம். நல்லா பால் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா இந்த பால்ல தான் நம்ம வந்து பன்னீர் செய்ய போறோம். இந்த சைஸ்ல வந்து லெமன் எடுத்து நம்ம வந்துட்டு கொட்டை இல்லாம ஜூஸ் மட்டும் நம்ம பிழிஞ்சு அந்த பால்ல நம்ம ஆட் பண்ணிக்கும் போது பால் தனியாவும் தண்ணி தனியாவும் பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்துட்டு நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா திரளா வந்துட்டு வந்துடும். இதை வந்துட்டு நம்ம ஒரு வடிகட்டியில வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மஸ்லின் கிளாத் மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்க போறோம். வடிகட்டினதுக்கு அப்புறமா இதுல இருக்க தண்ணியை வந்துட்டு கீழே ஊத்திராதீங்க. அடுத்து நீங்க ஏதாவது சப்பாத்தி பண்றீங்கன்னா அந்த வாட்டர் வந்துட்டு அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வே வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த வடிகட்டி எடுத்ததை வந்துட்டு நீங்க ரூம் டெம்பரேச்சர் இல்ல ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு செட் ஆகிறதுக்கு ½ அன் ஹவர் நீங்க வச்சுக்கலாம். அடுத்து கிரேவிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கசகசா, பட்டை, கிராம்பு, கடல் பாசி, ஏலக்காய் இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சமா ஆயில நம்ம போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு ஆனியன், அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்துட்டு ஃபைனா சாப் பண்ணது நம்ம இதுல வந்துட்டு ஆட் பண்ணிக்க போறோம். தக்காளி வந்துட்டு ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வெந்துடணும். இப்போ இது எல்லாமே வெந்துருச்சு. இதை நம்ம வந்து மிக்சியில போட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் வந்துட்டு நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, இதை வந்துட்டு சின்ன சின்ன டைசஸா நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போறோம். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் தேவையோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில வந்துட்டு கொஞ்சமா ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த கிரேவியும் ஆட் பண்ணிட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய் பவுடர், உப்பு, ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா நாட்டு சக்கரை, அதுக்கப்புறமா இஞ்சி பொடி இதை வந்துட்டு நான் ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து கலக்கிட்டு கொஞ்சமா அந்த மிக்சியில இருக்கும் இல்லையா அதுவுமே வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கசூரி மேத்தி வந்துட்டு ஆட் பண்றேன். கசூரி மேத்தி அப்படின்னா காஞ்ச வெந்தய கீரையோட இலை ஆட் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம வந்துட்டு இந்த பன்னீர் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதுவுமே இதுல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிரும். முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ரோட்டிக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வந்து சூப்பரா இருக்கும். இதோட ஆனியன குக்கும்பர் வச்சு சாப்பிடுவோம், ஃபில்லிங்காவும் இருக்கும். பாருங்க, இப்ப நீங்க வந்து இதை நீங்க ஏதோ வீடியோ எடுத்துக்கோங்க, கவலைப்படாதீங்க. இன்னொரு 2 to 3 மினிட்ஸ்ல உங்களோட மொபைலுக்கு அது ரீச் ஆயிடும். உங்க கோச்சுக்கு வந்து ஒரு குரூப் இருக்கு, அந்த கோச் குரூப்ல வந்து போட்டுருவேன். அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க கேட்டு வாங்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து அதை சமைச்சிக்கலாம். நீங்க வெயிட் கெயின்ல இருக்கிறவங்க, வெயிட் மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க நீங்க மத்தியானம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே ஹெல்த்திவே. நீங்க நார்மலா நீங்க செஞ்சு சாப்பிடுவீங்க. ஆனா வெறும் கார்போஹைட்ரேட்டா இருக்கும். கார்போஹைட்ரேட் கூட புரோட்டீன், ஃபைபர், நிறைய நட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா இன்னும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிஃபன் செய்யலாம். மதியானம் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஃபன் நைட் சாப்பிடுறது மிஸ் பண்றீங்க, இல்ல பகல் சாப்பிடுறது மிஸ் பண்றீங்கன்னா நீங்க லஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபனை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றத எக்ஸாக்டா நியூட்ரிஷனை யூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம சப்ளிமெண்ட் நம்ம நியூட்ரிஷனையும் யூஸ் பண்ணி எக்ஸாக்டா எப்படி வந்து டிஃபன் செய்யலாம்ன்றதையும் நீங்க பார்க்கலாம். ஹாய்ங்க. இப்ப நம்ம நார்மலா வீட்ல செய்யற இட்லி தோசை மாவை எப்படி வந்து நம்ம நியூட்ரிஷியன்ஸா நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளையர் பாத்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம், அதுக்கு என்னென்ன நியூட்ரிஷியன்ஸ், எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கறது இதுல இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதோட ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம், தோல் உரிக்காத உளுந்து எடுத்திருக்கோம். இது எடுக்கும் போது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால்சியம் வந்துட்டு நிறைய கிடைக்கும், ஃபைபர் லோடடா இருக்கும், ரிச் புரோட்டீனும் கிடைக்கும். நம்ம உளுந்தையும் மாவையும் தனித்தனியா அரைச்சிட்டு இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் சிம்பிளி ப்ரோபயாட்டிக் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஃபெர்மெண்டேஷனுக்காக. இதுல இருக்கிற குட் பாக்டீரியாஸ் வந்துட்டு ஃபெர்மெண்டேஷனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபிளப்பியான ஒரு பேட்டரா நம்மளுக்கு கொடுக்கும். சோ இட்லி வந்து எப்படி வருதுன்னு பாருங்க, தோசை எப்படி வருதுன்னு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க பசங்களோட ஸ்நாக்ஸே இதுன்னு சொல்லலாம். ரொம்ப மொறுமொறுன்னு வச்சுட்டு டிவி பார்த்துட்டே உட்காந்து சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெந்துருச்சுன்னு டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்க. இட்லி எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு பாருங்க இட்லி. நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இப்ப பாருங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு ஃபுட்டோட ப்ரிப்பரேஷன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுலயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க வீட்ல எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஆரோக்கியமா நம்ம இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கம்பெனி வந்து 1980ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 99ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 99ல இருந்து ஒரு 5 இயர்ஸ் லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் நியூட்ரிஷனையும் புரோட்டீனும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தான் எடுக்கணும், ஹெல்த்தி ஃபுட் எடுக்கணும், ஹெல்த்தியான வந்து பாத்தீங்கன்னா மீல் ப்ரிப்பரேஷன் இருக்கணும்ன்றத வந்து வெல்னஸ் கோச் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி மாறி போச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் புரோட்டீன், ஹார்லிக்ஸ் வருது, புரோட்டீன் எதை எடுத்தாலும் புரோட்டீன் 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 சொல்லிட்டு
எல்லாத்துலயுமே இப்ப புரோட்டீன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்கெட் புரோட்டீன் பிஸ்கெட் சொல்றாங்க. அப்ப என்னன்னா அவேர்னஸ் பீப்புள் கிட்ட போறதுன்றனால நல்லா கவனமா கேட்டுங்க. டாக்டர்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் நிறைய போறதுன்றதுனால பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிய வச்சுட்டோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பாருங்க டாக்டரே என்ன நல்ல விரும்புறாங்கன்னு பாருங்களேன். நம்ம நல்லதை கத்துக்கணும் அப்படின்னா அந்த சைடு போக வேண்டிய வேலை இல்ல. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துதான் நம்மள வியாதிகாரங்களா ஆக்குறாங்கன்றத ஒரு டாக்டர் ஒரு மூவியோட கிளிப்பிங் எடுத்து எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு பாருங்க. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருமே நம்ம பணத்தை நம்ம சம்பாரிச்சு என்ஜாய் பண்ணணுமே தவிர தேவையில்லாத மெடிசன்லயோ ஆபரேஷன்லயோ ஹெல்த்லயோ போய் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றத ஒரு டாக்டர் மதுரையில ஃபேமஸான வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. விஜய் சார் படம், எஸ்.ஜே. சூர்யா அப்படி இந்த போட்டோ எல்லாம் பார்த்தோன்னே தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ள வந்தீங்க இல்லையா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா கண்டென்ட் இருக்கு. நம்ம எல்லாரும் மெர்சல் படம் பார்த்தோம். இந்த டயலாக கேளுங்களேன். 30 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போது தெரியுமா? 5 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பார்க்கிற டாக்டர் இந்த உலகம் திறமை இல்லாதவன் சொல்லும். 5000 ரூபாய் ஃபீஸ் அநியாயமா கேட்பான். எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு டோக்கன் வாங்கிட்டு கியூல நிக்கும். இந்த டயலாக் கேட்டோடனே கிளாப்ஸ் பயங்கரமா அடிச்சிங்களா? இதே டயலாக் கூட எண்டில் ஒரு மெசேஜ் இருக்கும், அதையும் கேளுங்க. ஏன்னா பேசின டயலாக் கேட்டோன்னே எல்லாரும் கிளாப் அடிக்கிறீங்க, நானுமே சந்தோஷமா பார்த்தேன். ஆனா தேட்டரோட அதை விட்டுட்டு வந்துடும். இந்த டயலாக் கூட கடைசியில என்ன சொல்றாரு, இந்த டயலாக கேளுங்க. கண், காது, வாய், மூக்கு, பல், நரம்பு இப்படி உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் தனித்தனி ஹாஸ்பிட்டல் உண்டாகும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் கூட்டம் ஆலமோதும். இப்படி வாழ்றதான் சிறந்த வாழ்க்கைன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்படும். இப்படி வாழ்ந்ததுனால தான் நான் நோயாளியே ஆனன்ற உண்மை அவருக்கு லேட்டாக புரியும். கேட்டீங்க இல்லையா? அதாவது இதுதான் காரணம்னு தெரியாம அதை செய்ய வைப்பாங்க. ஆனா நோய்க்கு இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருல, இந்த டயலாக் எல்லாரும் விட்டுறீங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே மேல அப்படி இருக்கிறத மட்டும் நல்லா சாப்பிடுவோம். பபிள் கம் சூயிங்கம் இனிப்பா இருக்கும், கவர்மெண்ட் நல்லா சாப்பிடுவோம், கடைசியா துப்பிட்டு ஓடி போயிடும். அது மாதிரி இந்த டயலாக் கடைசியா கவனிச்சீங்கன்னா இதுதான் சொன்னதை விட வெயிட்டான மெசேஜ். இப்போ நீங்க பண்ற வாக்கிங், டயட், எக்ஸசைஸ், நியூட்ரிஷன், இதுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் போயிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி போறதுனாலதான் நோயே வருது. ஒருத்தனை சுகர் சாப்பிடாதான்னு டெம்ப் பண்ணாதான் அப்பதான் அட்ரினலின் ஜாஸ்தியா சிந்தசிஸ் ஆகும், சுகர் லெவல் தானாவே ஹைப் ஆகும். அட்ரினல் கிளாண்ட பத்தியோ கார்டிசாலை பத்தியோ இங்க யாருமே பேசுற கிடையாது. சரியா தூங்காட்டி கார்டிசால் சிந்தசிஸ் ஆகும், லிவரை சரியா வேலை பார்க்க கூடாது. அட்ரினலின் திரும்ப உடம்புல கோவப்பட்டாலோ, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலோ, எமோஷனலா இருந்தாலோ, ஒரு ஏக்கத்தோட இருந்தாலோ அட்ரினலின் திரும்ப உற்பத்தி ஆகும், சுகர் லெவலை தானாவே ஹைப் பண்ணும். வாக்கிங் போனாதான் நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க. வாக்கிங் போட்டு செத்துருவீங்க. மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லி உங்களை கண்டிஷன் பண்றதே உங்க நோய்க்கு காரணமா இருக்கும். அதுதான் இந்த படத்துல அந்த கடைசி மெசேஜ். இதெல்லாம் பண்ணாதான் ஆரோக்கியமா இருப்பீங்க. ஜிம்முக்கு போனாதான் ஆரோக்கியமா இருப்பீங்க, இல்லாட்டி செத்துருவீங்க. இதெல்லாம் சாப்பிட்டாதான் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, இல்லாட்டி நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டே உங்களை நோய்க்குள்ள தள்ளிட்டு இருக்கு. இந்த படத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன மேட்டரை இதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமா யதார்த்தத்தோட ஒன்றி வாழுங்க. இந்த வீடியோக்கான பதில நான் உங்ககிட்டே விடுறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாக்குறவங்க இதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்ப நியூட்ரிஷன் சொல்லிட்டு வெளியில என்ன பண்றாங்க, பாக்கெட்டா வைக்கிறாங்கன்றாங்க. இது சாப்பிட்டாதான் நல்லதுன்றாங்க. அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும்ன்றாங்க, எக்ஸசைஸ் இப்படி பண்ணணும்ன்றாங்க, இது மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் இல்ல. ஆஸ் யூசுவல் உங்க லைஃப் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கணும். இதுக்குன்னு நீங்க ப்ரோக்ராம் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களோட ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிடும். இப்ப காலைல எழுந்துக்கிறீங்க, எழுந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலா ஆஸ் யூசுவல் உடம்புல இருந்து வேர்வை வெளில வரணும். 3 விதமான டாக்ஸிக் எழுந்த உடனே வெளில வரணும். யூரின்ல வெளில வரணும், டாய்லெட்ல வெளில வரணும், வேர்வையில வெளில வரணும். இந்த 3 விதமான டாக்ஸிக்கும் வெளில வந்ததுன்னா உங்க ஸ்கின் ஆரோக்கியமா இருக்கும், உங்க ஹெல்த் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், நல்லா ஆக்டிவா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஃப்ரெஷ் ஷேக் எடுத்துக்கிறீங்க, ஆஸ் யூசுவல் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும், உங்க வேலையை செய்றீங்க, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றீங்க. உங்க வேலையை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வேலையை செஞ்சு கம்ப்ளீட் பண்றீங்க. நீங்க கவனிங்க, மத்தியானம் பிடிச்ச ஃபுட்டை வித்தவுட் மிஸ்ஸிங் யுவர் ஃபேவரட் ஃபுட் பிடிக்காம சாப்பிடவே கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது உங்க வீட்லயே நீங்க சமைச்சு நீங்க சாப்பிடறதுனால உங்க ஹெல்த் வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஹோட்டலுக்கு போலாமா வேணாவா? என்னைக்குனா ஒரு நாள், ஒண்ணுமே தப்பு கிடையாது. எது பண்ணீங்கனாலும் என்னைக்குனா ஒரு நாள் தப்பு கிடையாது. கண்டினியூட்டா 3 நாளைக்கு மேல அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுல இருக்கிற கெமிக்கல், அதுல இருக்கிற சில விஷயங்கள் உங்க உடம்பு வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி எம்பிபிஎஸ் டாக்டர் வழிதான் இருந்தாங்க. அந்த வீடியோல என்ன சொல்றாங்க கவனிங்க. கண்ணுக்கு தனியா டாக்டர் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்லுக்கு தனியா டாக்டர் வந்துருவாங்க, எலும்புக்கு தனியா டாக்டர் வந்துருவாங்க, ஸ்கின்னுக்கு தனியா டாக்டர் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. வந்துட்டாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வர போறாங்கன்னா, கட்ட வரலுக்கு ஒரு டாக்டர் வருவாங்க, சுண்ட வரலுக்கு ஒரு டாக்டர் வருவாங்க. வேற வழியே இல்லை. இதெல்லாம் யாரு? நீங்க தான். உங்க எழுத்த பாத்துக்காததுனால உங்க விரலெல்லாம் திருப்பி அங்க காட்டிக்கிட்டே இருக்கீங்க. இந்த விரல என்ன பண்ணீங்க, அந்த விரல என்ன பண்ணீங்கன்னு மாட்ட போறீங்க நீங்க தான். அப்ப நீங்க தப்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே வழி என்ன அப்படின்னா,
உங்களே நீங்க பாத்துக்கிறதா, உங்களை பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க எவ்வளவு ஆக்ரோஷமா சொல்றாங்கன்னு பாருங்க. ஹெல்த் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது. கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா மொத்தமா லாக்ஸ் கணக்குல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் டெபாசிட் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு லைஃபை வந்து நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துக்குங்க. அவங்க மனசு வந்து ஒரு இம்மி அளவும் நோகக்கூடாது, அந்த மாதிரி பாத்துக்கோங்க. அதே போல உங்களை நம்பி வந்த வாழ்க்கை துணையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. நீங்க வந்து எங்களுக்கு மட்டும் சொல்றீங்கன்னு சொல்றீங்க, உங்களுக்கும் சொல்றோமா, அவரையும் நல்லபடியா நல்லபடியா பாத்துக்கோங்க. உங்க குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்துங்க, நல்லா படிக்க வைங்க. பட் அவங்க கிட்ட இருந்து நீங்க எதுவும் எதிர்பார்க்காதீங்க. வந்தது போனஸ், அது அப்படி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க. அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க. பாசம் மட்டும்தான் மிச்சம். அதை மட்டும் எப்பயும் பத்திரமா பொத்தி போத்து பாதுகாத்துக்கோங்க.